ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸோட கைக்கு ஒரு சிம்பிளான சூப்பராக ஒரு பஃப் ஸ்லீவ் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஈஸியான மெத்தடில் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாரி சொல்லித்தரோம். இது பார்த்திங்கன்னா இது அளவு ப்ளவுஸு. இதேமாரி தான் கேட்டிருக்காங்க பஃப் ஸ்லீவ். இதுவே நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இதே எங்களுக்கு அளவு ப்ளவுஸாக வந்திருக்கு திருப்பியும். ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். கை அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு விட்ருப்போம் தையலுக்கு. அதை பார்த்திங்கன்னா அதோட கணக்கு பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து வருதுன்னு பாருங்கள். டேப் வச்சு அந்த லென்த்தோட டபுள் மடங்கு நம்ம அந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு டபுள் மடங்கு எடுக்கணும். டபுள் மடங்கு எடுத்தால் தான் நம்ம ஃப்ளீட் வச்சும்போது கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வரும். ஓகே, அது அந்த துணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா நான் 6.5 எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த பார்ட்ரு வரும். பார்ட்ரு ஒரு 2 இன்ச்சுக்கு வரும். அதை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். இது புடவை துணியிலேருந்து எடுத்துருக்கோம். அப்போ தான் அந்த கலர் டிசைன் ஃப்ளீட் வைக்கும்போது நல்லா எடுப்பாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த துணி எடுத்துக்கோங்க. இதுமாரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 1.5 இன்ச்சு நம்ம அந்த தையல் போடுவோம் இல்லையா சைடில், அது கணக்கு பண்ணி நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளீட் தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு விலக்கு கூட விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட் பிடிக்க ஆரம்பிங்க. ஃப்ளீட் நல்லா திட்டமாக சின்னதாக ஒன்று போல் வைங்க. ஏற்ற இறக்கம் இல்லாத கரெக்டாக ஒரே சைஸில் இதுமாரி பொறுமையாக இதுமாரி ஒன்று ஒன்றா பிடிங்க. லைட்டாக கையால் லைட்டாக மடித்து தள்ளி விட்டாலே வரும், கரெக்டாக வரும். இதுமாரி பார்த்தீங்கன்னா வைக்கும்போது இடையில அந்த லைனிங் வச்சு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் லென்த்து கரெக்டாக வருதானே. ஏன்னா ரொம்ப அதிகம் பிடிக்க வேணாம். அதிகம் பிடிச்சாலும் அப்புறமா லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படாது, கட் பண்ணுற மாரி இருக்கும். இதுமாரி அளவு பார்த்துட்டு இதுமாரி தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதுமாரி பிடிச்சிங்க, ஒன்று போல் பிடிங்க. அப்போ தான் அந்த ஃப்ளீட் ஒன்று போல் நேராக வரும். 2 சைடுமே பிடிக்கணும். அதுமாரி ஏற்ற இறக்கம் இல்லாத சுருக்கம் இல்லாத ஒன்று போல் கரெக்டாக மடித்து இதுமாரி பொறுமையாக பிடிங்க நல்லா. இது ஃப்ளீட் பிடிக்கும்போது கொஞ்சம் நேரம் இருக்கும் தான், பார்த்து பொறுமையாக போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், 2 சைடும் ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். இதுமாரி பொறுமையாக போட்டுடுங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதை பொறுமையாக நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்களும் இதுமாரி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுமாரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கங்க. அந்த ஸ்லீவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு மீதம் துணி உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுமாரி ஒன்று போல் கரெக்டாக அமைப்பி எடுத்துக்கங்க. அதுமாரி மேலே லைனிங் வச்சு பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கான அளவு வச்சு பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு துணி எக்ஸ்ட்ரா விட்டு கூட கட் பண்ணுங்க. ஏன்னா அப்புறமா கூட நம்ம ஒன்று போல்
பேலன்ஸ் மீதி உள்ளதை பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். முன்கூட்டியே கட் பண்ணிடாதீங்க, துணி பத்தாத போயிடும். அடுத்ததாக நம்ம அந்த பார்ட்ரு, கைக்கான பார்ட்ரு இருக்கும் பார்த்திங்களா, தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி 2ஆக மடித்து 2 சிலுவைக்கும் வர மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த பார்ட்ரு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபிலிப் பிடிச்சோம் இல்லையா, அந்த துணி மேலே அந்த தையலுக்கு வந்து எப்படியும் நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்ருப்பேன். அந்த தையலுக்கு விட்டே கரெக்டாக அந்த பார்ட்ரு கரெக்டாக அதில் மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து பார்ட்ரு ஒட்ட நறுக்காத, இதுமாரி துணி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு பார்டர்லேருந்து தள்ளி நறுக்குங்க. அப்போ தான் தையல் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதேமாரி இதுலேயும் பாருங்கள், அந்த பார்டரோட நல்ல பக்கமும் இந்த ஃப்ளீட் அடிச்சமத்தி அதோட நல்ல பக்கமும் ஒன்றா வைக்கிற மாரி வைங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்பக்கம் வந்து வெளியில் வந்துடும், மாறி வந்துடும், பார்க்குறது நல்லா இருக்காது. அதை பார்த்துக்கிட்டு அந்த தையல் கரெக்டாக அந்த ஃப்ளீட் வச்சுருவோம் பார்த்திங்களா, அந்த தையல் உள்ளாத தள்ளின மாரி தையல் போடுங்க. இதுமாரி ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு கூட விட்டுக்குங்க. நல்லா ஃப்ரீயாக விட்டு நேராக இழுக்காத, இந்த ஃப்ளீட்டும் அதுமாரி ஒன்று போல் இழுக்காத இதுமாரி தையல் போட்டு எடுங்க. அடுத்து அந்த பார்டரை வந்து பெரட்டி விட்டு ஒரு ஓரத்தையல் ஒன்று போட்டுக்குங்க. இதுலேயும் வந்து இந்த கீழே பிசுறு அவ்வளோ வேண்டாம், தேவையான அளவு விட்டுட்டு மீதான் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி அந்த அளவுக்கு உள்ளே இருக்கா அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக ஒரு இதாக இருக்கும். இதுமாரி கரெக்டாக ரொம்ப இழுக்காத, அந்த ஃப்ளீட் டைப்பே சரி பண்ணிவிட்டு இதுமாரி ஒரு ஓரத்தையல் ஒன்று போடுங்க அப்படியே எட்ஜில். இதுமாரி ஃப்ளீட் வச்சு பப்ஸ்லி பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். 1க்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ அடித்து பெரட்டி எடுத்துக்கிதாச்சு. அதே அளவு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் இருக்கும். எப்பவுமே லைனிங்கோட எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு தைங்க. அப்போ தான் வந்து லைனிங் உள்ளே தைக்கும்போது கரெக்டாக வரும், இல்லைனா பத்தாத போயிடும். அளவு அக்யூரேட்டாக எப்பவுமே எடுத்து கட் பண்ணாதீங்க, இதுமாரி எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம அந்த மீதி பீஸில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், பத்தாத போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும். இதுமாரி நம்ம லைனிங்கில் வந்து ஒரு 1 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவு கணக்கு வச்சு அந்த பார்டரில் கரெக்டாக நேராக வச்சு தையல் போடுங்க. திருப்பி லைனிங்கை பரட்டி விட்டு ஒரு ஓரத்தையல் போடுங்க. போட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் லைனிங் உள் பக்கமாக தள்ளி விட்டு பரட்டி விட்டுங்க. பரட்டி விட்டு நம்மளுக்கு தேவையான துணி விட்டு பீஸர்லாம் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. விட்டு திருப்பி ஒரு எட்ஜு, அப்போ தான் வந்து லைனிங்கோட அந்த மெயின் மெட்டீரியல் கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஒன்று போல் இருக்கும். இதுமாரி தையல் போட்டு பார்த்திங்கன்னா அந்த லைனிங் சுற்றிட்டும் தையல் போட்டுங்க. லைனிங் நம்மளுக்கு கரெக்டான அளவு, அதனால் லைனிங் மேலே ஃபுல்லாக இதுமாரி தையல் போட்டுடுங்க. இந்த ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா இழுக்காத, இதுமாரி பொறுமையாக தைங்க, இல்லைனா இழுத்துச்சுன்னா ஃப்ளீட்டு ஒரே சேமாக வராது. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அதுமாரி ஆகிடும். அதனால் இழுக்காத, கரெக்டாக பொறுமையாக தையல் போட்டு எடுங்க சுற்றிட்டு. ஓகே, இப்போ லைனிங் சுற்றி பார்த்துங்க. லைனிங் சுற்றி இருக்கிற அந்த மீதி துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க, அது தேவைப்படாது.
இதுமாரி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, கட் பண்ணி கொடுக்கலாம். பத்தலைன்னா நம்மளுக்கு சிரமம் போயிடும். பாருங்கள், நல்லா அழகாக சிம்பிளாக தான் தைச்சோம், நல்லா அழகாக வந்திருக்கு. கைக்கு பாருங்கள், இதுமாரி தான் வரும் ஃபிலிட்டு. பாருங்கள், அது வந்து கை வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பண்ணிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸு கொடுத்துருக்கோம், டபுள் லேஸு கொடுத்துருக்கோம். இதுமாரி லேஸ் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபிலிட் வச்சு இதுமாரி ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள், சிம்பிளாக அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.